இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அதிகமான டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதனால் பார்த்தீங்கன்னா, பறவைகளுக்கும், மனிதர்களுக்கும் இதனால் அதிக அளவுக்கு பாதிப்பு வருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பறவை வேகமா பறந்து வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து இடிச்சுக்கிட்டு கீழ விழுந்து இறந்து போகுது. இதே மாரி இப்போ வந்து கும்பலா நெறையா பறவை வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் லைன வந்து ஹிட் ஹிட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? நெனச்சு பாருங்க. கண்டிப்பா அங்க வந்து ஒரு நெறையா பறவைகள் வந்து ஷார்ட் சர்க்யூட்ல இறந்து போகும். அதனால வந்து நம்மளுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்லேயும் வந்து ஷார்ட் சர்க்யூட்ல பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதே மாரி ஒரு ட்ரோன்ஸோ, இல்ல ஃபைட்டர் ஜெட்டோ, இல்ல ஒரு ஏரோப்ளேனோ வந்து நைட் வந்து தெரியாம வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து மோதிடுச்சுன்னா, அங்க வந்து ஒரு ஹியூஜ் ஷார்ட் சர்க்யூட்டும் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உண்டாகும். இத வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, நம்ம வந்து ரிஃப்ளெக்டர் இல்லனா பேர்ட் டைவர்ட்டர்னு இருக்கு. இத வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து ஒரு ட்ரோன்ஸ் மூலியமா இல்லனா வந்து ஹியூமன் சோர்ஸ் மூலியமா நம்ம இத இன்ஸ்டால் பண்ணலாம். இப்ப இது இன்ஸ்டால் பண்றதுனால பார்த்தீங்கன்னா, பறவைகள் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன விட்டு விலகி பறந்து போயிடும். அதே மாரி நெறையா எக்யூப்மெண்ட் இருக்கு இந்த மாரி. இப்ப இத பார்த்தீங்கன்னா, இது பால் டைப்பு. இது வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் டாப் சைட்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இது வந்து ஃபைட்டர் ஜெட், ஏரோப்ளேன் இதெல்லாம் வந்து நைட்ல விசிபிளா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்டர் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்டர் தான். இந்த ரிஃப்ளெக்டர் டே டைம்ல பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சத்த வச்சு இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுவும் நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, மூன் லைட்ட வச்சு இது வந்து கொஞ்சம் க்ளோ பண்ணும். சில பேர்ட் ரிஃப்ளெக்டர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைட்டும், மோஷனும் கம்பைன்ல நம்மளுக்கு வருது. இந்த லைட் பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல மட்டும் க்ளோ ஆகும். இந்த மோஷன் பார்த்தீங்கன்னா, டே டைம்ல விண்ட் மூலியமா இது வந்து ஷேக் ஆகும், இல்ல ரொட்டேட் ஆகுற டைப்ல இருக்கும். அதேமாரி இந்த சன்லைட் மூலியமா இந்த ரொட்டேட் ஆவறதுனால இது வந்து நம்மளுக்கு மோர் ரிஃப்ளெக்ஷன் குடுக்கும். இதனால பேர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் டிரான்ஸ்மிஷன் லைன் கிட்ட வராது. இந்த வீடியோவ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவ வந்து உங்க ப்ராஜெக்ட் மெம்பர்ட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ப அதிகமான இந்த மாரி எக்யூப்மெண்ட்ட வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ல இன்ஸ்டால் பண்ணி நம்ப பறவைகளெல்லாம் நம்ப காப்பாத்துவோம். இந்த வீடியோவ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பர்னி டெக் சேனல்.